दवाक्यां किं नाम दुर्लभमिक त्रिपुरादिवासे माला किरीटमतवारणमाननीयां तान् सेवदेव सुमதி ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி. எல்லாம் வல்ல ராஜராஜேஸ்வரம்பியினுடைய அபியாசமான கருணையால வாராகி அம்பாளுடைய கிருபையினாலையும் இந்த பஞ்சமியை பத்தி பேச போறோம். பஞ்சமி அப்படின்னாலே அடுத்து எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த மகாவாராகி தான். பஞ்சம் ஏ நமஹா, பஞ்சமி திதி ரூபின் ஏ நமஹா, பஞ்சமி சித்திதார்த்தே நமஹா அப்படிலாம் சொல்லி இந்த பஞ்சமி தினத்துல இவளை ஆராதனை பண்ணணும் மகாவாராகிய. இந்த பஞ்சமின்ற திதிக்கே வெற்றியை கொடுக்குற திதி அப்படின்னு பேரு. அதனால தேய்பிற பஞ்சமி வளர்பிற பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமிலையுமே இந்த வாராகி அம்பால நமஸ்காரம் பண்ணி அவளை ஆராதனை பண்ணணும். கோவிலுக்கு போயிட்டு அவளுக்கு தேங்காய் தீபம் போடுறது இந்த மாதிரி. இந்த அம்பாளுடைய சகசிரநாமத்துல அக்னி ஸ்டோமாய நமஹா, அக்னி நிஷ்டோமாய நமஹா, வாஜபேய நமஹா, ராஜஸ்ரீ நமஹா, அஸ்வமேதாய நமஹான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் செய்யக்கூடிய யாகங்களுடைய பேர்லாம் வருது. இந்த யாகம்லாம் இந்த கலிகாலத்துல செய்ய முடியாது. ஆனா இந்த அம்பாள் இந்த மகாவாராகிய நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா இந்த யாகங்கள் எல்லாத்தையும் பண்ண பலனை இந்த மகாவாராகி கொடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கங்காய நமஹா, யமுனாய நமஹா, கோதாவரி நமஹா, சரஸ்வதி நமஹா, காவேரி நமஹா, கௌசக்கி நமஹா. இந்த லோகத்துல என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இருக்கும், சப்த தீர்த்தம்னு சொல்றோமோ, இந்த 7 தீர்த்தத்திலையுமே ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கணும் அப்படின்னா அம்பாள் மகாவாராகி நமஸ்காரம் பண்ணணும். அவளுடைய சகசரநாமத்துல வருது, நானே கங்கையா இருக்கிறேன், நானே யமுனையா இருக்கிறேன். நதிகளா இருக்கிறது யாருதான்? சாட்சாத் மகாவாராகி தான். அதனால எல்லாருமே இந்த மகாவாராகி நமஸ்காரம் பண்ணுங்கோ. அந்த அம்பாள் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு குருநாதரை நமஸ்காரம் பண்ணுங்கோ. ஜெய் வாராகி, ஜெய் புவனேஸ்வரி.